இன்றைய நவீன கடிகாரங்கள் தோன்றுவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் தங்களுக்கே உரிய பொறியியல் அறிவால் நீர் கடிகாரத்தை உருவாக்கினர். ஒரு பெரிய நீர் நிறைந்த பாத்திரத்தில் அடியில் மிகச்சிறிய துளையிடப்பட்ட செப்பாலான நாழிகை வட்டில் மிதக்க விடப்படும். அந்த துளையின் வழியாக நீர் மெல்ல மெல்ல வட்டிலுக்குள் கசியும். அந்த வட்டில் முழுமையாக நீரால் நிரம்பி பாத்திரத்தின் அடியில் மூழ்குவதற்கு துல்லியமாக 24 நிமிடங்கள் ஆகும். இந்த 24 நிமிட இடைவெளிதான் தமிழர்களின் கால கணக்கீட்டில் ஒரு நாழிகை என்று அழைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நீர் கடிகாரத்தை இரவு பகலாக கண்காணிப்பதற்காகவே சங்க காலத்தில் நாழிகை கணக்கர் என்ற பிரத்யேக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். பாத்திரத்தில் வட்டில் மூழ்கும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் முரசு கொட்டியோ அல்லது சங்கு ஊதியோ மக்களுக்கு நேரத்தை அறிவித்தனர். மன்னரின் அரண்மனைகளிலும் போர்க்கள பாசறைகளிலும் இந்த நாழிகை கணக்கர்கள் தூங்காமல் விழித்திருந்து நேரத்தை கண்காணித்ததாக தமிழின் உன்னத சங்க இலக்கியங்களான முல்லைப்பாட்டு மற்றும் நெடுநல் வாடை ஆகிய நூல்கள் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளன. சங்க காலம் தொட்டு பல்லவர் மற்றும் பிற்கால சோழர் காலம் வரை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் தமிழகத்தில் இந்த நீர் கடிகார முறை புழக்கத்தில் இருந்துள்ளது. கோவில்களில் வழிபாட்டு நேரத்தை வகுக்கவும் போர்க்களத்தில் வியூகங்களை அமைக்கவும் இந்த நீர் மேலாண்மை தொழில்நுட்பமே தமிழர்களுக்கு பிரதானமாக பயன்பட்டது. மேகமூட்டமான நாட்களிலும் சூரியன் இல்லாத நள்ளிரவிலும் தடையின்றி இயங்கிய இந்த நீர் கடிகாரம் பண்டைய தமிழர்களின் வியக்கத்தக்க அறிவியல் நுட்பத்திற்கு சான்றாக இன்றும் திகழ்கிறது.